ஒரு சிறிய கிராமத்துல ஒரு குட்டி பையன் தருண் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காரை தவற விட்டு தேடி ஓடி அலையிறான். எவ்ளோ தேடியும் எங்கேயும் கிடைக்கல. பையன் சோகமா இருக்கான். நான் சாப்பிடவே மாட்டேன். அதுக்காக இவ்ளோ வருத்தமா கண்ணா? ஒரு பொம்மை தானே அது. ஆனா நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. வா, தாத்தா வீட்டுக்கு போலாம். இதோ பாரு, இதுதான் நம்ம தாத்தா தோட்டம். இங்க வந்தா மனசு கொஞ்சம் அமைதியா ஆகும். தாத்தா, நானும் இங்க உட்காரலாமா? வா தருண், இந்த தானியத்தை கிளிக்கு போடு. ரொம்ப வருத்தமா இருக்கு தாத்தா, என் கார் தொலைஞ்சு போச்சு. கவலை எல்லாருக்குமே வரும்பா. ஆனா அந்த கவலையை வெல்ல வேண்டும். அதனால நம்மளை விட மேல இருக்கிற இறைவன்கிட்ட நம்ம மனசை வைக்கணும். ஒரு தடவை என் மாடு புயலில தொலைஞ்சு, அதுக்கப்புறம் நான் இந்த மரத்தடியில வந்துட்டு அமைதியா உட்கார்ந்தேன். ஐயனே, என் மனசுக்கு அமைதி கொடுங்கன்னு கேட்டேன். அடுத்த நாள் ரொம்ப சுத்தமா அமைதியா எழுந்தேன். நிம்மதியா இருக்கணும்னா அமைதியா இருக்கிற இடத்துல உட்காரணும்பா. கடவுளை வணங்கணும். சந்திர ஒளியில் பையன் மரத்தடியில உட்காரான். என் கார் போனது பரவாயில்ல. ஆனா என் மனசு சுத்தமாகணும். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். அடுத்த நாள் காலையில் அவன் முகத்தில சின்ன சிரிப்பு தெரிகிறது. அம்மா, இந்த பாத்திரம் உங்களுக்கு. என் பையன் இப்போ ஹாப்பியா இருக்கான். அதுதான் எனக்கு பெரிய பரிசு. திருக்குறளில் கூறியது போல, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதாவது, யாராலும் ஒப்பிட முடியாத கடவுளின் ஆசீர்வாதம் மனிதர்கள் பெறாவிட்டால், கவலைக்குரிய வழியிலிருந்து மனசுக்கு நிம்மதி பெறுவது கடினம்.